பேசணும். இன்னைக்கே எனக்கு உங்கள் வார்த்தை எனக்கு கொடுக்க வேண்டும். எந்த வார்த்தை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த வார்த்தையை நீர் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த இரவு நேரத்தில் நான் நிறைய என்னுடைய தகப்பனாருடைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பது உண்டு. அதில் ஏதாவது என்ன செய்யும், கர்த்தர் நம்மோடு கூட அப்படி பேசுவார். அதே நோட்ஸ் வராது, ஆனாலும் கர்த்தர் அந்த வார்த்தையோடு கூட பேசுவார். அப்பா எங்கள் அப்பா எழுதி வச்சிருந்த அந்த பாயிண்ட்ஸில் ஒரு 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 எஸ்தருடைய புஸ்தகத்தை குறித்து அவர் எழுதி வைத்திருந்தார். அதிலே ராஜாவினுடைய மேன்மை என்று சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. இந்த ராஜாவின் மேன்மை என்ன என்று சொல்லி நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு சொல்லும்படியா. ஆனால் அதில் அந்த மெசேஜ் கிடையாது. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். எப்பொழுது எங்கெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறனோ அங்கெல்லாம் ராஜா ராஜா ராஜா, தேவர் ராஜா, இயேசு ராஜா, அது மாத்திரமல்ல ராஜாவின் மேன்மைகள், ராஜரீகம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் அடிக்கடி என்று காதுகளிலே துணித்து கொண்டிருந்தது. மெசேஜ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அப்பொழுது எனக்கு ஒரே சந்தேகம். நேற்று நான் ஜெபத்திற்கு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்னும் ஒரு முறை என்ன செய்யுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது உண்மையாகவே அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கும்போது ராஜாவை குறித்ததான மேன்மைகள், ராஜா எப்படி இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் ராஜாவின் பிள்ளைகள், சவுல் ராஜா எப்படிப்பட்டவர், சவுலை கர்த்தர் ராஜாவாக்கினார், அவனுக்கு எது தகுதி இல்லை, நம்ம எப்படி தகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் காரியங்களை குறித்தே பேசினார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. சில அடையாளங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் சில வார்த்தைகளை கேட்டு பாருங்கள். அது உங்களுக்கு நடக்குமானால் அன்றைக்கு உங்கள் கண்களுக்கு தெரிகிறதெல்லாம் அந்த வார்த்தையாகவே இருக்கும். அப்படி அனுபவித்திருக்கீங்களா நீங்கள்? ஹல்லேலூயா. நான் அதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அவர்கிட்ட உண்மையாக கேட்கும்போது ஏதோ அப்படியே ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னோம்ல, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னா இப்போ சொல்லப்படுகிற வார்த்தை நம்முடைய சபைக்கு மிக மிக பிரயோஜனமான வார்த்தை. ஒருவேளை அது எளிமையாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் எப்பொழுதுமே எல்லா ஆராதனை நடக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இது ஒரு எளிய சபை, நீங்கள் எங்கள் சபை மேலே என்ன செய்யணும், உங்களுடைய கண்களை வைக்கணும். அப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லுவார், கிதியோன் சொல்லுவான், நான் மனாசே குடும்பத்திலே மிகவும் எளியவன், சிறியவன் என்று சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே நம்மை குறித்து எளிமையாக சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன், பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த வார்த்தை ஆண்டவர் பேசினார். எடுத்து நாம் வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எடுத்தவர்கள் யாருனாலும் நீங்கள் வசனத்தை தெளிவாக அழகாக வாசிக்கும்படி வாலிப பிள்ளைகள் நீங்கள் வாசிங்க. எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பதினான்காம் வசனமா? 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய சபையையும் ஆண்டவர் ராஜ மேன்மையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ராஜ மேன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜ மேன்மை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயோ இருந்த நம்மை, எந்த விதத்திலும் தகுதியற்ற இந்த எஸ்தர், ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதையாக வளர்க்கப்பட்ட ஒரு எஸ்தர் எங்கே சேர்றாங்க? கன்னிமாடத்திலே அதற்கு பின்பு எத்தனையோ, அங்கே 300 பேர் என்று நினைக்கிறேன், எத்தனையோ பிள்ளைகள் கன்னிகள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு ஆள் தான் செலக்ட். அந்த ஒரு ஆள் தான் நீங்களும் நானும். சொல்லுங்களா?
நீங்கள் நினைக்கலாம், என்னடா இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒன்று, ஒரு சபை, ஒரு மணவாட்டி. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு ராஜ மேன்மையை கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கொடுக்க இல்லை, கொடுத்துட்டார். ஆமென். எனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. உங்களையும் என்னையும் தேவன் ராஜ மேன்மையுள்ள ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வைத்திருக்கிறார். பாருங்கள், முதலாவது இந்த எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவங்க சொல்றாங்க. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னாள். ஃபஸ்ட்டு இந்த எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் இதுதான். எப்படி நான் ராஜா கிட்ட போக முடியும்? ராஜா கூப்பிடாமல் ராஜா சமூகத்தில் போனால் என்ன நடக்கும் தெரியுமா? செங்கோல் அவர் நீட்டாமல் அவர் வர சொன்னாதான் ராணி போக முடியும். புரியுதுங்களா? அந்த நாட்களிலே ராஜா ராணியை வர சொல்லுங்கன்னு சொன்னாதான் அவங்க ப்ரிப்பேர் ஆகி ரெடியாகி ஆயத்தமாகி ராஜாவுடைய அந்த அறைக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள். மற்றபடி எப்போவுமே ராஜா கூட அரசு ராணி இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அவை கூடும் பொழுது பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சிங்காசனம் போட்டிருக்கும், அந்த சிங்காசனத்தில் உட்காரலாம். ஆனால் ராஜாவின் அறைக்குள்ளே, ராஜாவுக்கு தனி அறை கொடுக்கப்பட்ட அந்த அறைக்குள்ளே, அந்த இடத்துக்குள்ளே அந்த அரசி அல்லது ராணி போக முடியாது. எஸ்தர் ராஜாத்தி போக முடியாது. 30 நாட்களும் அவர் என்ன செய்யலை, கூப்பிடவே இல்லை. திடீர்னு நான் போனால் உங்களுக்கு தெரியும், ஒரு தவறாத சட்டம், ஒரு மாறாத சட்டம் ஒன்று உண்டு. ராஜா செங்கோலை ஒருவேளை நீட்டாமல் போனால் அந்த உள்ள போன ஆளு க்ளோஸ். புரியுதுங்களா? அப்போ எப்படி போக முடியும் என்று சொல்லி இவள் ஒரு பயத்தோடும் ஒரு நடுக்கத்தோடும் ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம மேலே ஒரு ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அப்படி ஒரு உணர்வோடு கூட எஸ்தர் சொல்கிறாங்க, நான் எப்படி போக முடியும்? ஆனால் இந்த மொர்தெகாய் தேவனுடைய மனிதன், முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை கற்று வந்த இந்த மொர்தெகாய் சொல்லுகிறார், இப்பொழுது உனக்கு ஒரு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது. எங்கேயோ இருந்த உன்னை அந்த மொர்தெகாய் அவ சித்தப்பா சின்னையா அவர் தான் சொல்றாரு, நீ போ மகளே, நீ ராஜாக்கு ஒரு மனைவியா நீ செலக்ட் பண்ணப்படுவ, நீ போ அப்படின்னு மொர்தெகாய் மூலமாக தான் இந்த எஸ்தர் ராஜாத்தி உள்ளே வருகிறார்கள். அப்படி வந்திருந்தா, ஆனாலும் அவளுக்குள்ளே ஒரு சுய சித்தம், ஒரு சுய எண்ணம் இருந்தது. நான் செத்து போயிடக்கூடாது, நான் உள்ள போனா செத்துட்டு. அவளுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் அவளுக்கு உணர்வில்லை. அவளுக்கு அந்த விஷயத்தில் அவளுக்கு ஒரு காரியத்தில் அவளுக்கு உணர்வில்லாத ஒரு அமைதியான மந்தமான ஒரு சூழ்நிலையிலே எஸ்தர் ராஜாத்தி இருந்தாங்க. ஆனால் மொர்தெகாய் சொன்னார், நீ இப்பொழுது மௌனமாக இருந்தால், இந்த நாட்களிலே நீ மௌனமாக இராதபடிக்கு, இந்த நாட்களிலே நீ உன்னுடைய வேலையை செய்யும்படியாக இந்த காலத்திலே யூதருக்கு ரட்சிப்பும் சமாதானமும் உன்மூல் வர வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ராஜமே உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு சும்மா வராம போகாது, அது வேற இடத்துல இருந்து வரும். நீங்களும் நானும் அமைதியா இருந்தால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு செய்கிற காரியத்தை கேன்சல் பண்ணி நாமே கேன்சல் பண்ணிட்டோம்னா அவர் யார் மூலமாவது செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோடு ஒரு ராஜ மேன்மையை உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த ராஜ மேன்மை தான் தேவன் கொடுத்த மகா பெரிய ரட்சிப்பு, இந்த வேத வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ உலகத்தையும் படைத்த
சர்வத்தையும் படைத்த தேவன் அவருடைய ரட்சிப்பை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொடுக்கவில்லை, உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். ஆனால் இப்பொழுது இதை குறித்து அசதியாய் கரிசனை அற்றவர்களாய் நாம் இருப்போமானால் நமக்கு கிடைத்த இந்த ராஜ மேன்மை கர்த்தருடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? எஸ்தருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஐயோ நான் எப்படி போவேன், உணர்வில்லை, அவங்களுக்கு தெரியல. உணர்வில்லைன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு பயம். சின்ன பிள்ளை இல்லை, சின்ன பொண்ணு இல்லை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த தேவ மனுஷன் மூலம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட பின்பு அந்த வார்த்தையை அவள் கரிசனையாக எடுத்துக்கொண்டாள். அந்த வார்த்தையை அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டாள். அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாள். அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்த உடனே செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறுவேன், ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். சில நேரத்தில் நாம் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவரை குறித்து நம்ம பேசாமல் இருக்கிறோம். அந்த ராஜ மேன்மை குறித்த அறிவற்றவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய், தேவ ஊழியர்கள் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது உடனே உணர்வடையணும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவ உணர்வடைஞ்சிட்டான். இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தேனா யூதருக்கு சமாதானமும் ரட்சிப்பும் வர வேண்டும் என்பதற்காக தான் மகளே உன்னை ராஜ மேன்மையிலே நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்களை ரட்சிக்கப்படும்படியான் நம்முடைய குடும்பத்தார் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அழிக்கப்படாமல் காக்கப்படும்படியாய் உங்கள் சமுதாயம், நீங்கள் அருகில் இருக்கிற உங்கள் ஸ்ட்ரீட் உங்க மூலமா காக்கப்படணும். நீங்க இருக்கிற உங்க சுற்று வட்டாரம் உங்கள் மூலமாய் காக்கப்படணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆண்டவர் ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்திலே நாம் மௌனமாக இருப்போமானால், எனக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு, எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அவருடைய ஞானத்தை எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி வாயை டைட்டா மூடிட்டு அப்படியே இருந்தோம் என்றால் உங்கள் மூலமல்ல வேறொரு வழியாக ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவார். அப்பொழுது நாமும் நம்முடைய குடும்பம், வசனம் சொல்லுது, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இது வசனம் சொல்லுது. நம்ம அழிய மாட்டோம். ஆனால் நம்ம மௌனமாக இருந்தா சில நேரத்திலே தேவன் மௌனமாக இருப்பார், நம்முடைய காரியங்களிலே மௌனமாக இருப்பார். இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ராஜ மேன்மையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களையும் என்னையும் ராஜ மேன்மையிலே வைத்திருக்கிறார். ஒரு ராணியா நீங்க திங்க் பண்ணுங்களா? எல்லாருமே அப்படி யோசிங்க. ராஜா மாதிரி, கிங் மாதிரி என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. ராஜாவுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நமக்கு ராஜா, ராஜாதி ராஜாவாகிய ஏசு மட்டும்தான். அவருக்கு பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு ஒரு, சொல்லுங்க, எவ்வளவு ஒரு கெத்து. சொல்லுங்க, சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க, எவ்வளவு ஒரு கெத்து. அவர் பக்கத்தில் ராஜ மேன்மை. அரசவையிலே, வெளியில் அல்ல, உள்ளே சிங்காசனத்திலே, சிங்காசனத்துக்கு அருகிலே. எஸ்தர், எங்கேயோ இருந்த ஒரு எஸ்தருக்கு ஆண்டவர் ஒரு ராஜ மேன்மையை கொடுத்தார். எதற்கென்றால் யூதருக்கு சமாதானமும் யூதருக்கு ரட்சிப்பும் அவள் மூலமாய் வந்தது. இன்றைக்கு உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் வரட்டும். இதுவரையிலும் ஒருவேளை சமாதானம் வராமல் இருந்தால் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என் மூலமா என் குடும்பத்துக்கு சமாதானம் வரணும், என் மூலமா என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் வரணும், என்னுடைய சொந்த பந்தங்களுக்குள்ள நான் பேசினா சமாதானம் வரணும். அப்படி ஒரு சமாதானத்தின் மேன்மையை உடையவளாய் என்னை மாற்றும். ஹல்லேலூயா. இயேசு கழுதையின் மேலே ஏறி வரும் பொழுது சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். இதோ உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. இம்மானுவேலர், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகும்படி அவர் ஜோதியாய் இந்த உலகத்தில் உதித்தார். ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய ராஜாவுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ராஜ மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் இது நமக்கு அப்படி மங்கி இருக்கும், அப்படியே டவுனாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி விடுவாங்க. மெசேஜ் மூலமா, வார்த்தை மூலமா, வசனத்தின் மூலமா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா உணர்வடையப்படும் பொழுது உணர்வு அடைந்திரணும். எஸ்தர் உடனே சடனா உணர்வடைஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்பு ஒரு வார்த்தை கூட அவர்கள் மாற்றி பேசவில்லை. அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்லி விடுறாங்க தெரியுமா? நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தை அவங்க சொல்லுகிறார்கள், நீங்க எல்லாரும் 3 நாட்கள் உபவாசிங்க, நான் ராஜாவின் சமூகத்துக்கு போகிறேன்,
செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறுவேன். ஹல்லேலூயா. புரிந்ததா? அது சட்டத்தை மீறுறதுனா என்னது? ராஜ சமூகத்தில் கேட்காம, அவர் அனுமதிக்காம உள்ளே போக கூடாது. ஆனால் நான் உள்ள போறேன். ராஜா எனக்கு என்ன, அவருக்கு ஒருவேளை செங்கோலை நீட்டலைன்னா என் சாப்டர் க்ளோஸ், நான் செத்தாலும் சாகிறேன். அவர் சொன்ன சட்டத்தை மீறி நான் ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி, எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவள் சொல்லி அனுப்புகிறாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு நேராய் வரும் பொழுது உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும், உடனே ரிசீவ் பண்ண வேண்டும். அது அப்புறமா பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நான் இப்ப சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது. உடனடியாக தேவ சமூகத்துக்கு செல்லுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, உங்க சமூகத்துக்கு நான் வருவேன் ஆண்டவர்னு சொல்லும்போது உங்களுக்காக எனக்காக அவருடைய செங்கோல் நீட்டப்படும். ஹல்லேலூயா. சாக மாட்டோம், செத்து போக தேவன் விட மாட்டார். அவருடைய கிருபை என்கிற செங்கோலை நமக்கு நேராய் நீட்டுவார். ஹல்லேலூயா. தைரியமா அவளுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? தைரியம். நான் அதை அப்படியே ஆராய்ந்து பார்க்கும்போது அவளுக்குள்ள இருந்த கேரக்டர் கீழ்ப்படிதல், உணர்வடைந்தா, தைரியமா எழுப்பி போனா. ஆமே. இந்த 3 காரியத்தை நான் அந்த எஸ்தருக்குள்ள நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள திடீர்னு அப்படியே பயந்திருந்தவங்க தைரியமாயிட்டாங்க, உணர்வில்லாதவங்க உணர்வாயிட்டாங்க. அப்பா தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். உங்களுக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கிறது என்றால் கீழ்ப்படுகிறவர்களாய், உணர்வடைகிறவர்களாய், தைரியமுடையவர்களாய் எழும்புவோமானால் கர்த்தர் உங்களுக்காக செங்கோலை நீட்டுவார். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. செங்கோலை நீட்டின பின்பு நமக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லாம் சக்சஸ். ஹல்லேலூயா. செங்கோலை நீட்டுறது வரை தான் கஷ்டம், நீட்டலைன்னா கஷ்டம். ஆனால் நீங்கள் தைரியமாக ராஜ சமூகத்துக்கு போவேன்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து பாருங்க. ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜா, ஒரு கடினமான மனிதன் தன்னுடைய ராஜா அந்த கம்பீரத்திற்கு எந்த ஒரு இழுக்கும் வரக்கூடாது என்று நினைக்கிறவன் ஒரு எஸ்தரை பார்த்து செங்கோலை நீட்டுவாரானால் எல்லாவற்றுக்கும் இரக்கத்துக்கும் அதிபதியாகிய இரக்கத்தின் சிகரமாகிய நம்முடைய ராஜாதி ராஜா நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் செல்லும் பொழுது அவருடைய செங்கோலை நீட்டாமல் போவாரா? ஹல்லேலூயா. கட்டாயமா உங்களுக்காக நீட்டுவார். அந்த செங்கோல் உங்களுக்கு நீதியை செய்யும். அந்த செங்கோல் உங்களுடைய குலத்தை மீட்கும். அந்த செங்கோல் உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அந்த செங்கோல் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அந்த செங்கோல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும். அந்த செங்கோல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை அகற்றி போடும். சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதையும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, அடுத்த வசனம், தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நீங்க அந்த யோசேப்பாக நினைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஒரு யோசேப்பாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்களை ஒரு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய முத்திரை மோதிரத்தை உங்களுக்கு அணிவித்திருக்கிறார். அவருடைய மெல்லிய வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்தி இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு எங்கே இருந்தார்? ஒரு சின்ன பையன், செல்ல பிள்ளை. அப்பாவுக்கு யோசேப்பை கூறும் பொழுது அவர் இயேசுவுக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறார்கள். யோசேப்புக்கு பலவர்ண அங்கி கொடுக்கப்பட்டது, இயேசுவுக்கும் பலவர்ண அங்கி உண்டு. அவருடைய அங்கியை எடுத்து பங்கிட்டார்களாம். அப்போ அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. யோசேப்புக்கு ரொம்ப அழகான பலவர்ண அங்கி அவங்க அப்பா அடிக்கடி தச்சு ரொம்ப மாடலாக தைச்சி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இருக்கிற மாடல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ அது வேறு ஸ்டைல். ஆனால் நமக்கு தெரியாது, யோசித்து கற்பனையில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. யோசேப்பு பலவர்ண அங்கி போட்ட ஒரு குட்டி பையன், ஒரு கடைசி பையன், கடைக்குட்டி பையன் சொல்லுவாங்களா? கடைக்குட்டி பையனை என்ன செய்ய மாட்டான்? ரொம்ப கண்டுக்க மாட்டோம்.
வருது வார்த்தை. கடைசியாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 2 இருக்குது. ஒன்று வந்து கடைசி இருக்க பையனை ரொம்ப செல்லமாக வைப்பாங்க அம்மா அப்பா. ஆனால் அங்கே முதல்ல இருக்கும் பாருங்க மூத்ததெல்லாம், இதெல்லாம் ரொம்ப அமைதியாக வாய் மூடு, சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், இதான் சொல்லுவாங்க. ஏன்னா மூத்தவங்களுக்கு கொஞ்சம் இது நானும் மூத்த பிள்ளை தான், ஆனால் நான் அப்படி சொன்னதில்லை. ஆனாலும் அது வந்துடும் சில நேரத்தில் இல்லையா? ஸோ இது இவன் ஒதுக்கப்பட்ட கேஸ். யோசேப்பு கடைசி பிள்ளை, ஆனால் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. ஏனென்றால் அவன் விரும்பின மனைவியோடு கூட அவன் பெற்றெடுத்த பிள்ளை தான் யோசேப்பு. ரேச்சல் ராகேலோடு கூட கத்தர் கொடுத்த பிள்ளை தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி. ஹல்லேலூயா. வேற ஒரு நாட்டு ராஜாவுக்கு அதிகாரியாய் எவ்வளோ போல்டாக சொல்கிறாரு பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எகிப்து முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி தன்னுடைய கையில் இருந்த முத்திரை மோதிரம். இன்னைக்கு வந்து ராஜா ஒரு காரியத்தை, ஒரு லெட்டர் வந்துடுச்சுன்னா அவர் வேற ஒன்று கையில் ஒரு முத்திரை மோதிரம் போட்டிருப்பார், அதை இப்படி குத்துவார். நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாம்ப் எடுத்து குத்துறோம் இல்லையா? அன்றைய நாட்கள் எல்லாம் அவர்கள் ஒரு முத்திரை மோதிரம் போட்டிருப்பார்கள். அந்த குத்திட்டா அது அந்த லெட்டர் சக்சஸ், அது நடக்கணும், கட்டாயம் நடக்கணும், அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்கள், யோசேப்பை ஒரு எகிப்தின் ராஜா இந்த மேன்மையை கொடுத்து எகிப்துக்கே அதிகாரியாக்குகிறார். தன் கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை ஆண்டவர் ராஜா வந்து யோசேப்புக்கு கலட்டி கொடுக்கிறார். இன்றைக்கு அப்படிதான் ஆண்டவர் அவர் முத்திரை மோதிரத்தையே உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவைகளை காண்பான், என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான். அப்ப அவருடைய ஃபுல் அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா? ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, ராஜா தான், அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். ஆனால் அவர் கையில் வைத்திருக்கிற முத்திரை, அவர் கையில் வைத்திருக்கிற அதிகாரம், அவர் கையில் வைத்திருக்கிற எல்லா பலனையும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அதிகாரியாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்று சொல்லி ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, அதை நான் எடுக்கல. ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ராஜ மேன்மையை யோசேப்பு கொடுத்தது போல உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க போகும்போது எப்படி போனோம்? காலர் தூக்கி விட்டு நான் ராஜன் மேன்மையை உடையவள் சொல்லணும், பயப்படாம சொல்லணும். நீங்க சொல்லிட்டு போய் பாருங்க, உங்களுக்கு முன்னடா சாத்தான் அவன் தலை தெறிக்க ஓடுவான். எப்படி ஓடுவான் சொல்லுங்களா? சாத்தானால ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்குள் அதிகாரம் இருக்கும் பொழுது, இந்த அதிகாரம் ராஜ மேன்மையை கத்தர் அந்த ராஜா யாருக்கு கொடுத்தார் என்றால் யோசேப்புக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு சில குணங்கள் இருந்தது, சில காலகட்டங்களை அவன் தாண்டி வந்தான். இப்பொழுது நம்மிடத்தில் அநேக பிரச்சனை, அநேக போராட்டம். அந்த ராஜ மேன்மையை அடைவதற்கு சில காரியங்களை தாண்டி வருகிற வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாம் சில நேரத்தில் தள்ளப்படுகிறோம். சங்கீத புஸ்தகம் 105 அதிகாரத்திலே அப்படியே யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 105 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 105 17 வசனத்திலிருந்து. அவர்களுக்கு முன்னாலே யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுடைய கால்களை என்ன சொல்லுங்க, அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அடுத்தது, அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அடுத்த வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சில ராஜ மேன்மை நமக்கு கிடைக்கணும்னா, சில அத்தாரிட்டி ஃபுல்லாக நமக்கு கிடைக்கணும்னா, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும் வரை அந்த வசனம் நம்மை புடமிடும். ஹல்லேலூயா. புடமிடப்படும் பொழுது புலம்பிடக்கூடாது. சொல்லுங்க, புடமிடப்படும் பொழுது புலம்பிடக்கூடாது, புலம்பி தள்ளிடக்கூடாது. நான் நிறைய நேரம் புலம்ப ஸ்டார்ட் பண்ணுவேன், அடுத்தது ஓ வேண்டாம், புலம்பவே கூடாது. கர்த்தருக்கு துதி செலுத்தணும். நம்ம மெசேஜ் எல்லாம் கொடுக்குறோம், நம்மளே என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாதுன்னு சொல்லி என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். புலம்பல் வரும், சில நேரத்தில் கண்ணீர் வரும், அழுக வரும். ஆண்டவரே என்னப்பா உங்கள் ஊழியத்தை தானேப்பா செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் வரும். ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும்ல, அப்புறம் என்ன ரொம்ப புலம்புறது, அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியலையாப்பா, அடுத்தது நானே சொல்லுவேன், ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவர் பெரிய ஞானி ஆச்சு, அவர்கிட்ட எது கேட்க முடியுமா,
அவர் ஞானத்துக்கெல்லாம் பெரிய ஞானி, அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத அறிவுடையவர். அவர்கிட்ட போய் என்ன அறிவு சொல்கிறது? நம்ம அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நானே என்ன செய்வேன்? அமைதியாகி கொள்ளுவேன். ஹல்லேலூயா. வசனம் புறமிடுகிற வரையிலும் யோசேப்பு அடங்கி இருந்தார், அதிகாரியாய் மாற்றப்பட்டார். ராஜ மேன்மை யோசேப்புக்கு கிடைத்தது. ஆமேன். சத்தத்தை உயர்த்தி ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தூங்குறீங்களா? யாரெல்லாம் தூங்குறீங்க? தூக்கம் வருதா? கொஞ்சம் அப்படி கண்ணெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து ஒரு கை கொடுங்க பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. கேளுங்க நல்லா. யாராவது தூங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கீழே விடுங்க. தூங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கீழே விடுங்க. முன்னால் பக்கத்தில் ஆள் இல்லைன்னா பின்னால் கையை கொடுங்க. கையில் ஒரு சின்ன கில்லு கொடுங்க. அப்போ என்ன செய்யும்? கொஞ்சம் உணர்வு வரும். புரியுதுங்களா? ஓகே, ஆல் ரைட். பாருங்கள், இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது ராஜ மேன்மை. இந்த ராஜ மேன்மை இவனுக்கு கிடைத்தது 17 எதற்கு என்றால் இரட்சணியத்தை கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் ஆளை அனுப்பி அவனுடைய கட்டுகளை அவிழ்க்க சொன்னார்கள். அவன் தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கு அதிபதியுமானான். இஸ்ரவேலர்கள் எகிப்திற்கு வந்தார்கள். யாக்கோபு காயின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவர்களுடைய வாழ்க்கையில் ஜீவ இரட்சணியம் கொடுக்கும்படியாக யோசேப்பு முதலாவதாய் அனுப்பப்பட்டான். ஆமென். முதலாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா பின்னால் உங்களை தேடி உங்கள் குடும்பம் வரோன்னு சொல்லி தைரியமாக இருங்க. ஹல்லேலூயா. இல்லை டெய்லி விடாமல் ஜெபிங்க, என் பின்னால் என் குடும்பம் வரட்டும்னு சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஒரு நபரை விடாதீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் நபருடைய பெயர்களை எழுதுங்க. தினமும் அவர்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் என்ன நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. யோசேப்பை போல நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே என்னை கொண்டு வந்துட்டீங்க, என்னை அதிகாரி ஆக்கி வைத்திருக்கீங்க. எதுக்கு தெரியுமா? அவர் எகிப்து தேசத்துக்காக அவர் அதிகாரி ஆக்கலை. பஞ்சம் வரோன்னு தெரியும், எல்லாமே தெரியும். அங்கு இருக்கிற தன்னுடைய இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு யோசேப்பு மூலமாய் வந்தது. அவர்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க தேசத்தில், அவர்களுடைய தேசத்தில். எகிப்தில் அரிசி கொடுக்குறாங்களாம், ரேஷன் நிறைய கொடுக்குறாங்களாம், எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம், கோதுமை கொடுக்குறாங்களாம், அதை கொடுக்குறாங்களாம் சொல்லி கேள்விப்பட்ட பின்பு இந்த 11 சகோதரர்கள் எல்லாரும் வராங்க. யாரை பார்க்க? யோசேப்பை தெரிஞ்சு பார்க்க வந்தாங்களா? உங்களை அடையாளமே தெரியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் கூனி குறுகி போயிருந்த அடையாளம் இல்லாதபடிக்கு ராஜ மேன்மை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் குடும்பத்தார் பார்த்து எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க என்று உங்களை பார்த்து தங்களுடைய வாயை விரிவாய் திறக்கும்படியா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்றுக்கொள்ளுங்க வசனத்தை. என்ன நீங்க கைவிட மாட்டீங்க. உம்முடைய ராஜ மேன்மை எனக்குள் இருக்கிறது என்று சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஏய் சாத்தான, உன்னால ஒண்ணுமே அசைக்க முடியாது, எனக்குள் தேவன் ராஜ மேன்மை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு ராஜ மேன்மை கொடுத்த உடனே அவளுக்கு ஒரு உணர்வு கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு. மொர்தேகாய் மூலமாய் உணர்வு வந்துடுச்சு. யோசேப்புக்குள்ளே அந்த ராஜ மேன்மை கிடைத்த உடனே அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார். என்ன செய்தார்? ஃபர்ஸ்ட் சகோதரர்கள் எல்லாம் கொஞ்சம் வேலை கட்டினார். வச்சு செய்கிறேன்னு சொல்லுவாங்களா? இது இப்படி ஒரு புதிய பாஷையை நான் கேட்குறேன். வச்சு செய்கிறேன் பாரு. அது மாதிரி யோசேப்பு என்ன பண்ணா? கொஞ்சம் சகோதரர்களெல்லாம் வச்சு செஞ்சான். ஆனாலும் தன்னுடைய சகோதரர்கள் மேல் வைத்த அவனுடைய அன்பு அவனால் அடக்க முடியவில்லை. அந்த அன்பின் காரணத்தின் நிமித்தம் தன்னை அடக்க முடியாதபடி கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணுறான். பென்யமீன் தம்பியை பார்க்கணும், யாருக்குமே தெரியலைங்க இதுதான் யோசேப்புன்னு. அதான் ஆச்சரியம். படுபாவிங்க, கொஞ்சமாவது ஒரு அடையாளம் பார்த்துருக்கலாம்ல. சொல்லுங்க, இப்படி ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம அவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க யோசேப்பு செத்துட்டான், யோசேப்பு மரணம் அடைந்து விட்டான்னு நினைத்தாங்க. 100% யோசேப்பு இல்லை என்று நினைத்தார்கள் யோசேப்பின் சகோதரர்கள். சில நேரத்தில் நம்மளை பார்த்து அப்படி தான் நினைப்பாங்க, அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியலை. அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷன் சில நேரத்தில் இருக்கும். ஆனால் அதிகாரியாக எழும்பி நிற்கும் பொழுது அவர்களுக்கு நமக்கு அடையாளமாக அற்புதமாக உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தார் உங்களை பார்த்து நீயாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களால நிற்க கால் நடுங்க ஆரம்பித்துரும். இப்போ எல்லா சகோதரருடைய கால்கள் நடுங்க ஆரம்பிக்கிறது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா? நீ யோசேப்பா? வசனத்தை வாசிக்கலாமா? அந்த
யோசேப்பு அதில் அழுவான் பாருங்க. அழுது தன்னை வெளிப்படுத்துகிற அந்த வசனம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சத்தமா வாசிங்க, யாரும் அழுதுடாதீங்க. 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் இல்லை, ஆதியாகமம். அப்பொழுது யோசேப்பு, ஒரு நிமிஷம் போட்டிங்களா? எல்லாரும் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பதாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, நான் என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பதாக கலக்கமுற்றிருந்ததனாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. வசனம் வாசித்தீங்களா? இந்த புதுசாக பார்த்த மாதிரி பார்க்குறீங்க. அப்போ வேதத்தை எடுக்கிறதே இல்லை போல. ஹல்லேலூயா. வாசிங்க, ஒவ்வொரு வசனமும் நம்மோடு கூட பேசும். பாருங்க, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவன் 30 வயதாக இருந்தான் அந்த நேரத்தில். சின்ன பிள்ளையா, 10 வயசில் நினைக்கிறேன், 10 வயசு 15 வயசில் அவனை அப்படி பண்ணியிருக்கலாம். நான் அதை அவனுடைய ஏஜ் கூட இருக்குது. 17 வயதில் அவனை என்ன பண்ணுறாங்க, துரத்துறாங்க. 10th படிக்கிற வயசு, 12th படிக்கிற வயசு வச்சுக்கோங்களேன், துரத்துறாங்க. அதுக்கு பிறகு 30 வயசில் ஒரு புருஷனாய், ஒரு பூரண புருஷனாய் யோசேப்பை பார்க்கிறார்கள். காலெல்லாம் நடுங்குது. ஒரே நடுக்கம், நிற்க முடியலை, கலக்கம், வாயே உளருது, பேச முடியலை. கொன்று போட்டோம்லாம் நினைச்சோம், இவன் அதிகாரியா நிற்கிறானே. ஆனால் யோசேப்பு தனக்கு கிடைத்த ராஜ மேன்மையை தன்னுடைய சகோதரர்களுக்காக அள்ளி வழங்கினான். ஹல்லேலூயா. என்ன பண்ணா பாருங்க. முதலாவது அவனுடைய கேரக்டர் நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் கொடுத்த, அவன் அழுகிறவனாய், சும்மா அழ முடியாது. ஒரு கெத்து வந்துச்சுன்னா, சிலர் பெருமை வந்துச்சுன்னா அப்படியே அதை காட்டுவாங்க. ஆனால் தாழ்மை இருந்துச்சுன்னா கண்ணிலேருந்து தானா என்ன வரும் சொல்லுங்க, தண்ணி வரும். ஐயோ, என் சகோதரர் கொன்று போட்ட, சத்து போடான்னு சொன்னவங்களை பார்த்து அழுறாங்க. அப்போ அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கு? தாழ்மை. ஹல்லேலூயா. ராஜ மேன்மை இருந்தாலும் தாழ்மை இருக்க வேண்டும். ஆமேன். அவன் அழுவதற்கு காரணம் அன்பு. அதுக்கடுத்து அவனுக்கு அந்த அன்பின் பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? அன்பு. அந்த அழுகையின் பிரதிபலிப்பு அன்பு. அந்த அன்பு இருந்ததுனால அந்த அன்பு அவன் ஒவ்வொரு நாளும் நினைத்திருப்பான். என் சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க, எங்கள் அப்பா எப்படி இருக்கிறான்னு தெரியல, எங்கள் அம்மா இருக்கிறாங்களான்னு தெரியலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனுடைய ரத்தம் எல்லாம் கொதிச்சிருக்கும், ரத்தம் எல்லாம் நினைத்திருக்கும். அந்த அன்பு அவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. 3வது பாருங்கள், அவன் போஷிக்கிறவனாய், 4வது ரட்சிக்கிறவனாய், ஜீவனையே ரட்சிக்கிறவனாய். ஆமேன். இன்னைக்கு தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ராஜ மேன்மை கொடுத்திருப்பாரானால், நம்மை ஒதுக்கி, நம்மை வெறுத்து, கொலை வெறியோடு பார்த்தவர்களை கூட நாம் அவர்களுக்கு முன்பதாய் தாழ்மை உள்ளவர்களாய், அவர்கள் மேல் அன்பு பாராட்டுகிறவர்களாய், அவர்களை போஷிக்கிறவர்களாய், அவர்களை ரட்சிக்கிறவர்களாய் மாறும்படியாய் தான் ராஜ மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு நாளில் நீ என்னெல்லாம் பண்ண, அதுக்கு பதிலாக நான் பண்ணித்தான் ஆவேன் அப்படின்னு இருந்தோன்னா ராஜ மேன்மை வீணாகி போய்விடும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எவ்வளவு தீங்கு செய்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கள் முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அவர்கள் மேலே அன்பு பாராட்டுங்கள், அவர்களுக்கு போஜனம் இல்லாமல் இருந்தால் அவர்களை போஷியுங்கள். அதாவது அவர்கள் கஷ்டப்படுகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அடைக்கலம் கொடுத்தாங்களா இல்லையா? தன்னுடைய தேசம், இவன் அழுத சத்தம் அவ்வளோ சத்தமாக அழுதுருக்கான். எகிப்து தேசத்தார் கேட்டாங்களாம், பார்வோனுடைய குடும்பத்தார் கேட்டாங்களாம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கங்க. வசனத்தை வாசித்துட்டு அப்படியே மொட்டையாக விட்டுறாதீங்க. ஒரு வசனத்தை வாசிட்டு கொஞ்சம் நேரம் யோசிங்க, எப்படி கத்தியிருப்பான். கொஞ்சம் கத்தி அழுது பார்க்கணும். பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் ஓடி வருவாங்கல்ல, ஏன் அழுறீங்கன்னு கேட்பாங்க. அப்போதான் அவன் வெளிப்படுத்த அடக்க முடியாதபடி, அந்த அன்பை அடக்க முடியாதபடி அவன் அழுகிறான். கண்ணீர் எப்போ வரும்? அடக்க முடியாத சுச்சுவேஷனில் கண்ணீர் வழியே வரான் இல்லையா? தானாலே வரும். யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு செகண்டில் கண்ணீர் வருது. எவ்வளோ தோண்டினாலும் சில இடத்துல தண்ணியே வராது, ஏதோ ஃபீல் பண்ணிட்டா கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் வரும். எப்படி ஆச்சரியம். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் யோசிப்பேன் ஒரு நிமிஷம். நான் என்ன பண்ணுவேன், கண்ணாடி முன்னாடி போயெல்லாம் உட்காந்து அழுவேன். அழுதுட்டு நான் அப்படி பார்ப்பேன்,
எப்படி ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடி யோசிக்கிறதுக்குள்ளே நமக்குள்ளே கண்ணீர் வந்துடுது. எவ்வளோ ஒரு கிருபை இல்லை? அந்த கண்ணீரை ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அந்த கண்ணீர் வெளியே செஞ்சுன்னா இருதயத்தில் உள்ள பாரம் எல்லாம் போன மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஹல்லேலூயா. சத்தமிட்டு அழுதான், அன்பு செலுத்தினான், போஷித்தான், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தான். ராஜமேன்மை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது இதற்கு தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். ராஜாவை நோக்கி, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதும் நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. மூன்றாவது, நெகேமியா என்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ராஜ மேன்மையை கொடுக்கிறார். சொல்லுங்க, நெகேமியாவுக்கு ராஜமேன்மை கிடைக்கிறது. ராஜா பிரியப்படுகிற ஒரு மனிதனாய் நெகேமியா இருக்கிறார். ராஜாவுடைய கண்களுக்கே தெரிகிறவனாய் அவன் இருக்கிறான். ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெகேமியா சாப்பிட்டாதான் ராஜா சாப்பிடுவார். டெஸ்டிங், பானபாத்திரக்காரன், எல்லாம் செக் பண்ணுறவங்க. ஃபுட் மேனேஜராக இருந்தார். யார்? நெகேமியா. அந்த அரண்மனைக்குள்ளே அவனுக்கு தெரியாமல் ஒரு சாப்பாடு கூட வராது. ராஜா ஒன்று சாப்பிட்றாருன்னா அது முதல்ல நெகேமியாவுக்கு தெரியும், அவன் செக் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ராஜ மேன்மையில இருந்த அந்த நெகேமியா எப்படி இருக்கிறான்? எனக்கு எல்லா மேன்மையும் கிடச்சிருச்சு, நான் இருக்கிற இடம் ஒரு பெரிய சொகுசான இடம், இனி நான் மற்றவங்களை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவங்களை பற்றி நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்படுகிறவர்களை நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நெகேமியா இருக்கவில்லை. அவனுடைய முகம் துக்கமுகமாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்தில் எனக்கெல்லாம் ஃபேஸ் உடனே மாறிடும். ஒரு துக்கம் இருந்துச்சுன்னா முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். சில ஃபேஸில் கண்டே பிடிக்க முடியாது. அது இந்த காவியெல்லாம் எப்படி இருந்தாலும் அவன் முகத்தை கண்டே பிடிக்க முடியாது. அவன் ஃபேஸ் அப்படி. இந்த ஃபேஸ் எல்லாம் எப்படி? உடனே, என்ன சிஸ்டர் டல்லாக இருக்கிறீங்க, சம்திங் ராங் சொல்லிடுவாங்க. உடனே சொல்லு. நான் எவ்வளவோ இல்லைன்னு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நானும் கேட்டு பார்க்குறேன், ஆண்டவரே இந்த முகத்தை கொஞ்சம் மாற்றுங்க, ஏற்கனவே மாறியாச்சு, இதையே மாற்றவா? ஆமே. துக்க முகம். ஹல்லேலூயா. துக்க முகம் தேவையா? தேவை. நமக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய பிதாக்கள், நம்முடைய சந்ததிகள் கஷ்டப்படுகிறார்கள், நம்முடைய நகரம் கஷ்டப்படுகிறது என்ற போது அவன் ராஜ அரண்மனையிலே சந்தோஷமாய் இருக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய முகம் துக்க முகமாயிருந்தது. அவன் வாடி போயிருந்தான், அவன் சோர்ந்து போயிருந்தான். அவனுடைய நினைவுகள் எல்லாம் இந்த ராஜாவின் போஜனத்திலும் ராஜாவின் சாப்பாட்டிலும் திருப்தியாகவில்லை. இது எனக்கு ஒண்ணும் வேண்டாம், என் நகரம் பாழாய் கிடக்கிறது, என் இஸ்ரவேல் ஜனங்கள் பாழாய் இருக்கிறார்கள், என் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, என் அலங்கம் சுட்டரிக்க கிடக்கிறது, என் சபை அலங்கோலமாகி கொண்டிருக்கிறது, என் சபையில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி சபையை குறித்ததான ஒரு துக்கம் அவனுடைய முகத்திலே இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம முகத்துல அந்த துக்கம் இருக்கணும். சபையை குறித்ததான ஒரு துக்கம். என் சபை வளர வேண்டும், என் சபையின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் சபை பிள்ளைகள் அலங்கம் இடிக்கப்பட்ட அந்த அலங்கமா இருக்கக்கூடாது என்று சொல்லி ராஜா கேட்கிறாரு. ஏப்பா எப்போ ஹாப்பியா இருப்ப, உன் முகம் இப்படி வாடலா இருக்கு? அந்த ராஜாக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஆனால் ராஜா கிட்ட இவன் எல்லாவற்றையும் சொன்ன உடனே அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது, கடிதம் எழுதி அனுப்பப்படுகிறது. சந்தோஷமாய் அவன் எருசலேம் நகரத்துக்கு வந்து அலங்கங்களை கட்டுகிறான். ஹல்லேலூயா. எங்கேயோ சபையில் எங்கேயோ ஒரு பாற்று இடிப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்தால் குறை சொல்லாமல் உங்கள் முகம் வாடலாக இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு எழுப்பி போய் அதை கட்டுங்கள். அதற்கு தான் உங்களுக்கும் எனக்கும் ராஜமேன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நெகேமியா சொல்லிட்டு சும்மா இருக்கல. என் அலங்கம் இடிபட்டு இருக்கிறது, நான் போக வேண்டும், நான் போய் சரி பண்ணணும்னு சொல்லி ராஜாவின் இடத்தில் லெட்டர் வாங்கி உடனே அவனுக்கு எல்லாம் சக்சஸ், எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கிறாரு. அந்த ராஜ மேன்மை நமக்கு இருக்கும் பொழுது சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம், சபை அலங்கத்தை குறித்ததான ஒரு ஏக்கம், ஒரு துக்கம் நம்முடைய முகத்தை வாட செய்ய வேண்டும். ஹல்லேலூயா.
குடும்பம் இப்போ பார்த்தோன்னே குடும்பத்தில் சண்டைங்கிற ஒரு முகவாடலோடு இருக்காதீங்க, அது போயிடும். இன்னைக்கு சண்டை நாளைக்கு சரியாயிடும். ஆனால் சபையை, என் சபை இப்படி இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது, என் ஜனங்கள் சுகமாய் வாழ வேண்டும், என் பிதாக்களுடைய கல்லறைகள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது, அவற்றை நாம் சரி செய்ய வேண்டும் என்று எழும்புகிற ஒரு சரி பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாய், அதற்குத்தான் உங்களுக்கு ராஜ மேன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ரட்சித்து உங்களை புதுப்பித்து இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாருன்னா இந்த ராஜ மேன்மை கையில் எடுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். நான்காவதாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமா. அப்போஸ்தலர் 7:25. தன்னுடைய கையினாலே போதும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் பொழுது அங்கே மோசேயை குறித்ததான எல்லா ஸ்டோரியும் எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பெரிய கதையை சுருக்கமாக எழுதியிருப்பாங்க. பெரிய சம்பவம், பயங்கரமான ஒரு பெரிய ஒரு 3 புக்கு எழுதலாம். அவ்வளோ பெரிய ஸ்டோரியை இவ்வளோ ஒரு 25 வசனத்துக்குள்ளால் அதை முடித்திருப்பார்கள். அதை அப்படி எழுதப்பட்டிருக்கும் 7ஆம் அதிகாரத்திலே. பாருங்கள், அடுத்ததாக மோசேக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த மோசே ராஜ மேன்மையிலே சுகமாய் வாழவில்லை. தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக அவன் இஸ்ரவேல் நாட்டுக்கு அவன் கிளம்புகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன் சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நான் சகோதரர்களெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மோசே தன்னுடைய ராஜ அரண்மனையிலே இருக்கவில்லை. தன்னுடைய குடும்பத்தை நோக்கி, தன்னுடைய இனத்தை நோக்கி, தன் ஜனத்துக்காக அவன் புறப்படுகிற ஒரு மனிதனாயிருந்தான். ஹல்லேலூயா. ராஜாவின் இந்த வசனம் சொல்லுதுல, தேவனுடைய ஆலயத்தில் தங்கும் ஒரு நாள் நல்லது. எவ்வளோ நாள் நம்ம ராஜ மேன்மையில இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு நிமிடம் நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. அவன் எப்படி ஒரு இளவரசன் வளர்ந்தானோ, வளர்க்கப்பட்டானோ, அப்படி மோசே வளர்க்கப்பட்டார். எல்லா கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டது அவனுக்கு. சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவனாயிருந்தான். வல்லவனாய், வாக்கில் வல்லவனாயிருந்தான், செய்கையில் வல்லவனாயிருந்தான். அவன் எதை செஞ்சாலும் சக்சஸ். அப்ப ராஜாக்கு அது எவ்வளோ ஒரு கெயின் பார்த்தீங்களா. ஆனால் ராஜ அரண்மனையில் இருக்க அவன் விரும்பவில்லை. தன் பிள்ளைகளை பார்க்கும்படி அவன் கடந்து போனான். அது நிமித்தமாய் எத்தனையோ லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழிநடத்தி கானானுக்கு நேராக, தன்னுடைய தேவனுடைய நகரத்துக்கு நேராக அவன் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. ராஜ மேன்மை உங்களுக்கு கிடைக்கிறது சிலதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக. அதே இடத்துல இருந்துடக்கூடாது. இறங்கி போய் நாம் ரட்சிக்கக்கூடிய காரியங்களை ரட்சிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? 4 காரியங்களை குறித்து பார்த்தோம். போதும், இந்த 4 போதும். 5 இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அது வேண்டாம். 4 காரியங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ராஜமேன்மை கொடுத்திருக்கிறார். எதற்கென்றால் நாம் உணர்வில்லாமல் இருப்பதற்கல்ல, உணர்வடைந்து ராஜ சமூகத்திலே போக வேண்டும். உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற, உங்கள் ஜனங்களின் சமாதானத்துக்காக, அழிந்து போகிற ஜனங்களின் சமாதானத்துக்காக தேவ சமூகத்துக்கு செல்லுகிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி போனாங்க, அவங்க கையெழுத்து கூட மாறிடுச்சு, காரியம் மாறுதலாய் முடிந்தது. கையெழுத்து போட்ட பின்பு கூட காரியம் மாறுதலாக முடிந்தது. அப்போ எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க நம்முடைய தேவனுக்கு. ஹல்லேலூயா. முத்திரை போடப்பட்ட ஒரு காரியம் மாறாது, எழுதி அனுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பு காரியம் மாறுதலாய் அமைய வேண்டுமானால் நீங்களும் நானும் ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார் என்றால் தேவ சமூகத்துக்கு செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 2வது பாருங்கள், நாம் பார்த்தோம், யோசேப்பு சிறு வயதிலேயே கடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போராட்டத்தின் நிமித்தம் அவன் எகிப்துக்கே அதிபதியாய், ராஜா கையில் இருக்கிற மோதிரத்தை கலட்டி கொடுத்துட்டார். இந்தாப்பா போடு. ஒன்ன தெரியாம ஒருத்தன் காலம் அசையாது, கையும் அசையாது. ஆமென்.
உங்களை தெரியாமல் உங்களுக்கு வீட்டில் ஒன்றும் நடக்காதுங்க. அப்படி உங்களை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்ன அப்படி மாற்றணும்னு திங்க் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவதாக நெகேமியா தன்னுடைய சபை இடிக்கப்பட்டு, தன்னுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு, எருசலேம் நகரம் சுட்டெரிக்கப்பட்டதை அறிந்தபோது அவனுடைய இருதயம் துக்கமாக இருந்தது. இருதயத்தின் துக்கம் முகத்தில் வாடலாய் தெரிந்தது. ராஜாவே பார்த்து கேட்க, ஏப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பியே, உன் முகம் ஏன் வாடலா இருக்குன்னு சொல்லாமலே அவன் கேட்கிற அளவுக்கு அவனுடைய துக்கம் பெரிதாக இருந்தது. உங்கள் துக்கத்தை பார்த்து கர்த்தரே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நான்காவதாக மோசே அரண்மனையில் இருப்பதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொள்ளாமல் தேவ பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி.